கருகி அகன்று என துவங்கும் பழனி திருப்புகள். கருகி அகன்று வரி செறி கண்கள் கயல் நிகரென்று துதிபேசி கலை சுருளொன்றும் மிடைபடுகின்ற கடிபிடமுண்டு பல நாளும் விறகுரு சண்ட வினை உடல் கொண்டு விதிவழி நின்று தளராதே. பல நாட்கள் உபாயம் கொண்ட கொடிய வினைக்கு ஈடான உடலைச் சுமந்து விதி போகின்ற வழியே நின்று தளராமல் வெறை கமழ் தொங்கல் மருவிய துங்க விதபதம் என்று பெறுவேனோ. நறுமணம் கமழும் பூமாலை பொருந்திய பரிசுத்தமான உனது திருவடியை என்று பெறுவேனோ. முருக கடம்ப குரமகள் பங்க முறை என அண்டர் முறை பேச. முருகனே, கடம்பனே, குரமகள் பங்கனே, ஓலம் என்று தேவர்கள் ஓலமிட, முதுதிரை ஒன்ற வரு திரள் வஞ்ச முரண் அசுர் வென்ற வடிவேலா. பழமையான கடல் போல பறந்து வந்த வலிமையும் வஞ்சகமும் பகைமையும் பூண்ட அசுரர்களை வென்ற கூறிய வேலவனே, பரிமள இன்ப மரகத துங்க பகடித்த வென்றி மயில் வீரா. நறுமணம் போல இன்பத்தை தருவதும் பச்சை நிறம் கொண்டதும் பரிசுத்தமும் வலிமையும் நன்மையும் வெற்றியும் கொண்டதுமான மயில் வீரனே, பரிதலை குண்டர் கழுநிறை கண்டு பழனி அமர்ந்த பெருமாளே, தலைமயிரை பறிக்கின்ற எழிந்தோராம் சமணரை கழுமுனை வரிசையிலே ஏறச் செய்து பழனிமலையில் விற்றிருக்கும் பெருமாளே, நறுமணம் கமழும் பூமாலை பொருந்திய பரிசுத்தமான உனது திருவடியை என்று பெறுவேனோ. பரிதலை குண்டர் சமணர்கள். சமணர் குருவாக ஒருவனை ஆக்கும் பொழுது இப்துக் பிர்சுக், இப்பொழுது துக்கம் பின்பு சுகம் என்ற சொற்களை மந்திரமாக கூறிக்கொண்டு குருமார் பலரும் அவனைச் சூழ்ந்து அவனது தலையின் மயிர்களை ஒவ்வொன்றாக பறித்தல் அவர்களுள் ஒரு வழக்கமாகும் என்று பெரிய புராண விரிவுரையிலே திரு சி.கே.எஸ். அவர்கள் திருநாவுக்கரசர் புராணத்திலே கூறியிருக்கிறார். கருகிய கன்று வரிசெறி கண்கள் கயல் நிகரென்று துதி பேசி கலை சுருளொன்று மிடைபடுகின்ற கடிவிடமுண்டு பல நாளும் விறகுரு சண்ட வினையுடல் கொண்டு விதி வழி நின்று தளராதே. விரை கமழ் தொங்கல் மருவிய துங்க விதபதம் என்று பெறுவேனோம். முருக கடம்ப குரமகள் பங்க முறையன அண்டர் முறை பேச முதுதிரை ஒன்ற வருதிரல் வஞ்ச முரணசுர் வென்ற வடிவேலாம். பரிமள இன்ப மரகத துங்க பகடித வென்றி மயில் வீரா. பரிதலை குண்டர் கழுநீரை கண்டு பழனி அமர்ந்த பெருமாளே, பழனி அமர்ந்த பெருமாளே, பழனி அமர்ந்த பெருமாளே. Subscribe करके मक्का में बेल दबाओ। ओम नमः शिवाय। वनक्कम।